ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கம்பேர் சாஃப்ட் ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், முதல்ல இந்த சாஃப்ட் ஹார்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துலாம். நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர் வந்து கல்யாணம் பேசுகிறேன். இந்த ஹார்டுன்றது எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதை இப்போ ஒரு மெட்டீரியல் வைக்கிறோம், அதை ஃபுல்லாக மேக்னெட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவைப்படும். அதே சமயத்தில் அது அவ்வளோ ஈஸியாக நார்மல் மேக்னெட், அதாவது டிமேக்னெட்டாகவும் ஆகாது. சரியா? இப்போ ரெண்டு மெட்டீரியல் வைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டா? முதல்ல நம்மால் இருக்காரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் உடனே மேக்னெட்டாக மாறிடுவார். அப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நார்மலாக மாறிடுவார். அதாவது அந்த மேக்னட்டிசம் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் போயிடும். சரிங்களா? இவர் வந்து சாஃப்ட். அவரை நம்மால் எவ்வளோ, இவர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஹார்டு. இவரை மேக்னெட்டாக மாற்றுறதுக்கும் நம்ம அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கணும். அதே சமயத்தில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்துட்டாலும் இது உடனே என்ன ஆகாது, டிமேக்னெட்டாக ஆகாது. இது வந்து ஹார்டு. சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு புரியும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த கோஎசிவிட்டி, ரெமனன்ஸ், பெர்மியபிலிட்டி இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், கோஎசிவிட்டி வந்து சாஃப்ட் மெட்டீரியலில் லோவாகவும் ஹார்டில் ஹையாகவும் இருக்கும். ரெமனன்ஸ் வந்து இங்கே லோவாகவும் ஹையாகவும் இருக்கும். பெர்மியபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹையாக இருக்கும், இங்கே லோவாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்னடைசேஷன் பிஹேவியர் என்ன இருக்குன்னா, இந்த சாஃப்ட் மெட்டீரியல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸியாக மேக்னடைஸ் ஆகும், அதே மாதிரி ஈஸியாக டிமேக்னடைஸ் ஆகும். சரிங்களா? அதே ஆனால் ஹார்ட் மெட்டீரியல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னடைசேஷன் இருந்தால் தான் அது வந்து என்ன பண்ணும், மேக்னெட்டாக மாறும். அதே மாதிரி அவ்வளோ ஈஸியாக என்ன ஆகாது, டிமேக்னடைஸ் ஆகாது. சரியா? அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைசஸ், டிரான்ஸ்ஃபார்மர், மோட்டர்ஸ், டேட்டா ஸ்டோரேஜ், இந்த மாதிரி இடத்துலலாம் இது யூஸ் பண்ணுறாங்க. அதுவே வந்து இந்த ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, மோட்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், மேக்னெட்டிக் சென்சர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து சாஃப்ட்வேர் ஃபெரோ மேக்னெட்டிக்காக இருக்குன்னா, சாஃப்ட் அயன், சிலிக்கன் ஷீல்ட், நிக்கல் அலாய்ஸ் இருக்கும். இங்கே அல்னிக்கோன்றதும் இரும்பு தான் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் அதில் வேறு வேறு அலாய்ஸ் சேர்ப்பாங்க. அதேமாதிரி ஃபெரைட்ஸ், நியோடியம் மேக்னெட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா?